ஏன் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை குறைஞ்சி போகுது, ஏன் படிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது? Once it becomes easier to study, then a student will never lose interest. They will definitely do it well. ஸோ இந்த வகுப்பில் என்ன இருக்கும், ஆல்ஃபா தியானம் வகுப்பில் ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும். ஏன்னா அந்த நிலை, ஸோ whenever they sit down to study, they just use the mudra, they will immediately be in the alpha level, a shallow alpha level. ஒரு ரீடிங் முடித்த உடனே என்னால் ஒரு 75% சொல்ல முடிஞ்சுது. அவ்வளோ அந்த அப்சார்ப்ஷன் இருக்குது. Many students may study well at home, but when they go to write the exam, they become a bit jittery and they forget. So that happens to people. Alpha Mudra, நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, ஆல்ஃபா நிலையிலேயே படித்த ஆல்ஃபா நிலையில் எக்ஸாம் எழுதும்போது 3 மணி நேரமும் ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாமல் நான் அப்படியே எழுதினேன். காரணம் என்னென்னா, இந்த வகுப்பு அட்டன் பண்ண பல மாணவர்கள் அவங்க எவ்வளோ ஈஸியாக படித்தாங்க, எவ்வளோ மார்க் வந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது என்னென்னா, சிஏ படிக்கிற பல மாணவர்கள் அந்த சிஏ ஃபைனல் அவங்க எழுதிட்டு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, ரிசல்ட் வந்துருச்சு, நமஸ்தே, வணக்கம். Why do children find it so difficult to study? Why do they lose interest in studies? ஏன் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை குறைஞ்சி போகுது, ஏன் படிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். The main reason is it is very difficult for them to absorb whatever they are studying for various reasons. The mind is focused on many other things. Focus is not on studies. So when they sit down to study, they are just not able to absorb whatever they are reading. மனம் எத்தனையோ விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பலவிதமான விஷயங்கள் மனசில் ஓடும்போது அந்த உட்காந்து படிக்கலான்னு அவங்க முயற்சி செஞ்சால் கூட படிக்கிற விஷயம் உள்ளே போகிறதில்ல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த படிப்புன்னு வரும்போது when we come to studies, when we talk about studies, there are 3 things. Number 1 is the willingness to study and do well. Number 2 is being able to absorb while studying. And number 3 is being able to write well and perform well in the exams. இப்போ 3 விஷயங்கள் படிப்புன்னு வரும்போது நம்ம பார்க்கலாம். ஒன்று, அந்த மாணவருக்கு படிக்க வேண்டும், நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். அதே சமயம் அடுத்தது, அந்த படிக்கும்போது அவங்களால அதை உள்வாங்க முடியணும். 3வது விஷயம், பரீட்சையில் எழுதும்போது அந்த படித்ததை நல்லா எழுத முடியணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியணும். ஸோ 3 aspects. Now, these 3 aspects can be enhanced when the mind becomes more focused on what they wish to achieve. மனம் நமக்கு என்ன வேணுங்கிறதுல கரெக்டாக ஈடுபட்டதுன்னா இந்த 3ஐயும் ரொம்ப சுலபமாக அவங்களால பண்ண முடியும். Once it becomes easier to study, then a student will never lose interest. They will definitely do it well. படிக்கிறது சுலபமாயிட்டா எந்த மாணவருக்கும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடாது. கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, நல்லாவும் படிப்பாங்க. இப்போ ஒரு நமது வித்யா சித்திங்கிற வகுப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஐம் கோயிங் டு டாக் அபவுட் அவர் கிளாஸ் கால்ட் வித்யா சித்தி, விச் இஸ் அ ஸ்பெஷல் கிளாஸ் ஐவ் டிசைன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நமது ஆல்ஃபா தியானம் வகுப்புங்கிற அடிப்படை வகுப்பு, அதில் இருக்கிற விஷயங்களை அப்படியே மாணவர்களுக்காக மட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கேன். Our basic class is alpha meditation class, and whatever is there in that class, whatever is required for a student, I have taken that out and created this special class for students so that the focus is on what they really want. What do we do in this class? First of all, how to go to the alpha level of the mind, because that is the level when the subconscious mind is open and one can function very beautifully. So இந்த வகுப்பில் என்ன இருக்கும், ஆல்ஃபா தியானம் வகுப்பில் ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும். ஏன்னா அந்த நிலை மிகவும் சக்தி வாய்ந்த நிலை, ஆழ்மனம் திறந்திருக்கும் நிலை. யாருமே அந்த நிலையில் இருந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லா செயல்பட முடியும். And then the most important thing is the alpha mudra is registered in the class. When they are in a deep level of alpha, they will be sitting with the alpha mudra, and the mudra and the deep level in the mind both will be registered together. So whenever they sit down to study, they just use the mudra, they will immediately be in the alpha level, a shallow alpha level, and their focus becomes better and they can study very easily. அடுத்தது, இந்த ஆல்ஃபா தியானம் பண்ணி அந்த ஆல்ஃபா நிலைக்கு போன உடனே அவங்க 2 கையிலையும் ஆல்ஃபா முத்ரை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஆல்ஃபா நிலைக்கு போன உடனே அந்த ஆல்ஃபா நிலையும் ஆல்ஃபா முத்ரையும் ஒன்றாக மனதில் பதிய வைக்கப்படும்.
இப்படி பதிய வைத்த பிறகு அந்த முத்திரை எப்படி அவங்க பயன்படுத்தணுங்கிறதையும் படிப்புக்காக முக்கியமாக விளக்கமாக சொல்வேன். So they will also be able to understand. I will explain to them how this mudra can be used in particular for studies. As I just now said, when they sit down to study, the mind goes in different directions. But once they use the alpha mudra, automatically the mind gets focused. They are in the alpha level. Studying becomes very easy. Absorbing becomes very easy. Many of our students have come back and told me that when I studied with the alpha mudra, I was able to reproduce 75% even with one reading. So in the alpha mudra in payan, first of all, படிக்கும்போது இப்போ கிளாஸில் இருந்து கவனிச்சாலும் சரி அல்லது தானாக படித்தாலும் சரி, அந்த உட்கார்ந்து படிக்கும்போது மைண்ட் எங்கெங்கேயோ போகுது இல்லையா. இப்போ ஆல்ஃபா முத்ரை வச்சுக்கிட்டாங்கன்னா உடனடியாக மனம் ஆல்ஃபா நிலைக்கு வந்துடும், ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், தேவையில்லாத தாட்ஸ் குறைஞ்சிரும், ரொம்பவே குறைஞ்சிரும். அப்போ அவங்க படிக்கும்போது அவங்களால ரொம்ப ஈஸியாக என்ன படிக்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அது மனசுக்குள்ளே கொண்டு போக முடியும், தானாக அது போயிடும், உள்வாங்கும், ஆழ்மனம் அதை செய்யும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ஆல்ஃபா முத்திரையோடு நான் படித்த போது ஒரு ரீடிங் முடித்த உடனே என்னால் ஒரு 75% சொல்ல முடிஞ்சுது, அவ்வளோ அந்த அப்சார்ப்ஷன் இருக்குது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன்ல, அந்த படிக்கணுங்கிற ஆர்வம், அது இந்த தியானம் பழக பழக அந்த ஆர்வமும் வந்துடும். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் which I mentioned earlier, the willingness to study, the interest to study, that will also increase as a person practices alpha meditation. Now the third point, being able to reproduce whatever they have studied in the exams and to perform well. Again, I will also teach them how they can use the alpha mudra when they are writing an exam, so that the mind does not get worried, the mind does not get scared, the mind does not become weak, and whatever they have studied, they will be able to recall and write very clearly. So that is another very, very important aspect, because many students may study well at home, but when they go to write the exam, they become a bit jittery and they forget. So that happens to people. Alpha mudra will help them to remember and write. மூன்றாவது பாயிண்ட் நான் சொன்னது, படித்ததை நல்லபடியாக பரீட்சையில் எழுதி நல்ல மார்க் வாங்குவது. இதுக்கு அந்த ஆல்ஃபா முத்திரையை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுப்பேன். அதை அவங்க பயன்படுத்தும் போது அந்த எக்ஸாம் எழுத போகும்போது நிறைய மாணவர்கள் வீட்டில் நல்லா படிப்பாங்க, ஆனால் பரீட்சை எழுத போகும்போது ஒரு பயம் வந்துடும், ஒரு ஜிட்டரி, ஒரு ஃபீலிங் வந்துடும், அதனால் ஒரு சரியாக வருமோ வராதோ, நமக்கு தெரியுமா தெரியாதா, அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் நிறைய மறந்துடுவாங்க. பட் ஆல்ஃபா முத்திரை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மறதியெல்லாம் இல்லாமல் என்ன படித்தாங்களோ, படிக்கும்போதும் ஆல்ஃபா நிலையில் படிக்கிறாங்க, எழுதும்போதும் ஆல்ஃபா நிலையில் எழுதும்போது ஆழ்மனம் அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும், ரொம்ப அற்புதமாக பண்ண முடியும். Many students have told me that I studied at alpha level and I wrote the exam also at the alpha level with the help of the mudra. And all the 3 hours that I wrote the exam, I never had to hesitate even for a moment. Whatever I had studied just kept coming, because it is the subconscious mind which absorbs, and it is the subconscious mind which will start giving it when you start writing. நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, ஆல்ஃபா நிலையிலேயே படித்த ஆல்ஃபா நிலையில் எக்ஸாம் எழுதும்போது 3 மணி நேரமும் ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாமல் நான் அப்படியே எழுதினேன். காரணம் என்னென்னா, ஆழ்மனம் படிக்கும்போது அப்சார்ப் பண்ணிக்குது, உள்வாங்குது, அதே ஆழ்மனம் பரீட்சை எழுதும்போது அதை கொண்டு வந்து கொடுக்குது. அதனால் நிறைய மாணவர்கள் அந்த வித்தியாசத்தை பார்த்துருக்காங்க. Many students have really seen the difference once they did this Vidya SIDDHI class, which is the alpha meditation basic class redesigned for the students. Only what they need to know really, how they should focus on their studies. That's what is there in that class. So இந்த வித்யா சித்தி வகுப்பு அட்டன் பண்ண பிறகு நிறைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப பெரிய வித்தியாசம் எனக்கு என்னோடய கிரேட்ஸில் நான் பார்க்குறேன், நிறைய மார்க் வாங்க முடியுது. அதனால் அவங்களுக்கு வந்து விஷுவலைசேஷனும் சொல்லி கொடுத்துருவேன், எப்படி நிறைய மார்க் வந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறது, ஒரு லட்சியமாக எப்படியெல்லாம் அதை பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அந்த எம்பவர் பண்ணி விடுறோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னாலே அவங்களுக்கு அந்த படிக்கிறது வந்து ஈஸி தான், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். I also teach the students how to visualize that they get good marks in the exam. So once they start doing all this, they become very confident about their studies, and that creates a very big difference in the students' educational academic career. That's what I would say. And after the Vidya SIDDHI class, another thing I have found is a student finds it very interesting to sit and study, because their subconscious mind helps them there. They need to just practice, listen to the meditation every day. The audio is given to them, and by doing that
the willingness to study comes. By using the alpha mudra while studying, they can absorb easily, and again by using the mudra while writing exams, they can do very well. ஸோ இந்த ஆல்ஃபா தியானத்தை அவங்க கற்றுக்கிட்டு பழகும்போது மாணவர்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் நிச்சயமாக வரும். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஆல்ஃபா முத்ரை பயன்படுத்தும் போது உட்கார்ந்து அந்த படிக்கிற நேரத்தில் என்ன படிக்கிறாங்களோ அதை உள்வாங்குவது ரொம்ப சுலபமாக இருக்கும். மூன்றாவது, எக்ஸாம் எழுதும்போது அதே ஆல்ஃபா முத்ரை வச்சுக்கிட்டு எழுதும்போது என்ன படித்தாங்களோ அதை ரொம்ப அழகாக அவங்களால எழுதி நல்ல மார்க்கும் வாங்க முடியும். Many of our Alpha Siddhas who have done this class, Vidya Siddhi or the basic Alpha meditation class earlier before Vidya Siddhi came up, they have come back and told me that they used all the techniques and they appeared for their CA final exam and they were able to clear all the papers in one go. I know everybody knows how difficult it is. I'm sure you also know. So even that is possible by using the alpha mudra and the techniques that I teach there for them to make studying much easier. நிறைய நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் இந்த ஆல்ஃபா தியானம் வகுப்பு அல்லது இந்த வித்யா சித்தி வகுப்பு, ஏன்னா வித்யா சித்தி வகுப்பு வரத்துக்கு முன்னாடி வந்து ஆல்ஃபா தியான வகுப்பை அட்டன் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக நான் இந்த வகுப்பை உருவாக்கினேன். இந்த வகுப்பை அட்டன் பண்ண பல மாணவர்கள் அவங்க எவ்வளோ ஈஸியாக படித்தாங்க, எவ்வளோ மார்க் வந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது என்னென்னா, சிஏ படிக்கிற பல மாணவர்கள் அந்த சிஏ ஃபைனல் அவங்க எழுதிட்டு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லா பேப்பரும் ஒரே ஷார்ட்டில் கிளியர் பண்ணிட்டேன். இதெல்லாம் இந்த ஆல்ஃபா தியானம், ஆல்ஃபா முத்ரை அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது எல்லா விதத்துலேயும் அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அவ்வளோ ஈஸியாக பண்ண வைக்கும். அதனால் உங்களுடைய குழந்தைகள் மாணவர்கள் இருந்தால் ஸ்கூலில் படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் உங்களுடைய வேலை நிறைய அப்சார்ப் பண்ணணும், நம்ம நிறைய பண்ணணும், எழுதணும், அந்த மாதிரி இருந்தாலும் இந்த வித்யா சித்தி வகுப்பு அதுக்கு பல டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கலந்துக்குங்க. So if you have children who are studying in a school or grown up children in a college, or if you as an adult have work where you have to absorb what you read and then reproduce or write or make your own assignments, etc., definitely this Vidya Siddhi class and the techniques that I teach you there will be very, very useful. So do attend the class and make studying much easier. Happy studying.